அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? என்னப்பா டைரியோட வந்திருக்கு அப்படின்னா, நிறைய டேட்டாஸ் வந்து இந்த வீடியோல சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ அதனால எதையும் மாத்தி சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கையிலேயே எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த வீடியோல வந்து பழனி கோவில் சொத்து 100 கோடி ரூபாய் சொத்து வந்து ஏமாத்திட்டாங்க, தாவேகா அரசு ஏமாத்திடுச்சு, அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து ஃப்ராடு பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அது என்ன, அந்த நிலம் எங்க தொடங்குது, என்ன பிரச்சனை, இப்ப பிரசன்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, இதுல திமுக என்னென்ன நாடகங்கள்லாம் போட்டுது அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஏவாவேலு ஆப்ப தேடி போய் ஏறி உட்கார்றாரா இல்ல தாவேக்கா ஓட விட்டு பின்னாடியே ஆப்ப சொருகுறாங்களா அப்படின்னு தெரியல. அவரும் ஒரு முக்கியமான சம்பவத்துல மாட்டியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஏவாவேலு விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை தான் சின்னதா முடிச்சிட முடியும். என்ன அப்படின்னா, நேத்தி தாவேக்கா அரசு வந்து பல டெண்டரை வந்து நகராட்சி துறை பல துறைகளில் வந்து ரத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா 2100 கோடி ரூபாய் மதிப்பிலான நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தமான ஒரு பாலம் கட்டக்கூடிய டெண்டரை நேத்தி கேன்சல் பண்ணாங்க. திருவான்மையூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் ஒரு பாலம் கட்டணும், 13.3 கிலோமீட்டர் தொலைவு அந்த பாலத்துறை தொலைவு. ஸோ அதை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 2025 அக்டோபர் மாசம் ஆட்சி முடிய என்ன ஒரு 4-5 மாசம் தான் இருந்தது திமுக ஆட்சியில. ஆனா அந்த டைம்ல ஒரு டெண்டர் அப்படிங்கிறத நம்ம நெடுஞ்சாலைத்துறை ஏவாவேலு தான் இருந்தாரு. ஸோ அவரு தரப்புல இருந்து ஒரு டெண்டர் வந்து அறிவிக்கப்படுது. ஏவாவேலு என்ன நடந்திருக்குன்னு சொல்றேன்னு பாருங்களேன். அந்த நிறுவனத்தை கூப்பிடுவாங்க, ஆல்ரெடி டீலிங்ல இருப்பாங்கல்ல, அந்த பாலத்தை உன்னால உண்மையான எவ்வளவு செலவுல கட்டி முடிக்க முடியும் சார், ஒரு 1200 கோடியில இல்ல ஒரு 1300 கோடியில கட்டினா ஓரளவுக்கு குவாலிட்டியா அப்படி கட்டிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது, நான் உனக்கு 1500 கோடி ரூபாய் கொடுத்துட்றேன், ஆனா மொத்த டெண்டர் வேலையோட மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை கட்டுறதுக்கு ஒரு 2100 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கிடுறேன். அந்த 1500 கோடி ரூபாய் இருக்குல்ல, அதுல ஒரு அமைச்சருங்கிற முறையில எப்பொழுதும் 35% வரைக்கும் சொல்லுவாங்க. அந்த பாலத்துக்குலாம் கமிஷன், பாலத்துக்குலாம் ரொம்ப கமிஷன் அதிகமா. சோ அந்த 35% அந்த 1500 கோடி ரூபாயில 35% நம்ம ஏவாவேலு சாருக்கு கொடுத்துடணும். இது இல்லாம அந்த மேல ஒரு 600 கோடி ரூபாய் வச்சு அந்த டெண்டர் அந்த நிறுவனத்துக்கு ஓகே பண்ணார்ல, அந்த 600 கோடி ரூபாய் லம்பா நம்ம ஏவாவேலு சாருக்கு வந்திருக்கும். இது வந்து ஒரு 4 வழி சாலை, அந்த எலிவேட்டட் காரிடார் அப்படிதான் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மத்திய அரசு இந்த மாதிரி நிறைய கட்டியிருப்பாங்கல்ல. ஸோ அதை கூட ஒப்பிட்டு பாக்குறப்போ 2100 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா வருது. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு 155 கோடியோ 56 கோடியோ ஆவரேஜ் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மத்திய அரசு இதுக்கு முன்னாடி கட்டின இத மாதிரி 4 வழி எலிவேட்டட் காரிடார் இருக்கு இல்லையா, சோ அதை வந்து ஒரு 110 கோடியிலேயே தான் கட்டி முடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு 50 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா இந்த டெண்டர்ல வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. சோ இந்த விஷயத்தை தான் இப்போ தாவேகா அரசு வந்து நோண்டி பாக்குறாங்க. இந்த பாலம் கட்ட இவ்வளவு செலவே ஆகாது, இதுக்கு முன்னாடி இந்தியாவில இத்தனை கிலோமீட்டருக்கு இத மாதிரி பாலம் கட்ட எங்கேயுமே செலவானதே இல்லையே, நான் இந்த டெண்டரையே கேன்சல் பண்றேன். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், டெண்டர் கேன்சல் செய்யப்படுறது அப்படிங்கிறது அந்த திட்டத்தையே ரத்து பண்றது, அங்க பாலமே வராது அப்படின்னு கிடையாது. இந்த நிறுவனம் அந்த பாலம் கட்டுறதை நான் ரத்து பண்ணிட்டு புதுசா வந்து நான் பல நிறுவனங்களை கூப்பிட்டு டெண்டர் விட்டு எந்த நிறுவனம் கம்மி விலைக்கு குவாலிட்டியா கட்டி தரானோ நான் அவனை வச்சு அந்த வேலையை செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறது தான் இந்த டெண்டர் ரத்து செய்யப்படுது. இதுல நம்ம ஏவாவேலுக்கு ஏதோ ஆப்புல ஏறி உக்காந்துட்டாரு இல்ல தாவேகா சொல்லிடுவாங்கன்னு சொன்னீங்க. என்ன அப்படின்னா, ஒண்ணு இந்த மாதிரி பண்ணது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஸ்கேமு. அரசு பணத்தை வந்து உங்க இஷ்டத்துக்கு நீங்க இந்த மாதிரி பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஸ்கேமு. அவரு தான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அவருடைய கண்ட்ரோல்ல தான் இந்த பாலம் கட்டுற வேலை அப்படிங்கிறது வருது. ஸோ இது சம்பந்தமா ஏவாவேலு மேல தாவேகா அரசு வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உடனடியா செய்யலாம். ஏற்கனவே பல வழக்குல மனுஷன் வந்து சிங்கப்பூர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த வழக்குல உடனடியா தாவேகா அரசு தரப்புல இருந்து நம்ம ஏவாவேலு மேல வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இப்ப அந்த டெண்டர் வந்து ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த நிறுவனம் ஏவாவேலுக்கு கமிஷனா மட்டுமே கிட்டத்தட்ட அது நான் சொன்னல கணக்கு, ஒரு 1000 கோடி ரூபாய் கிட்ட கமிஷனா மட்டுமே கொடுத்துருப்பாங்க ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் கேட்பான்ல, ஏற்கனவே மனுஷன் வந்து அப்படியே கழுத்தை சுத்தி கத்தி தூங்குற மாதிரி தான் ஓடிட்டு இருக்காரு. ஸோ இதுவும் இன்னொரு கத்தியா வந்து அங்க நிக்குது. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிடுறேன். ஒன்றும் கிடையாது. பழனி கோவிலுக்கு சொந்தமான 1.40 ஏக்கர் இடம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. ஒரு பிரைவேட் நபர் வந்து அந்த இடத்த வாங்கிட்டார் அப்படிங்கிற விஷயம் வெளியான உடனே எல்லாரும் வந்து கோயில் நிலத்தை இதை மாதிரி தாவேகா அமைச்சர் வந்து திட்டம் போட்டு இதை மாதிரி வித்து அந்த 100 கோடி ரூபாய் அட்டையை போட்டார் அப்படின்னு சொல்லிதான் இந்த பிரச்சனை. இந்த நிலத்தோட ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டே வந்து இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத முடிச்சிடுறேன். இந்த நிலம் வந்து இப்போ கோவிலுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லப்படுறதுல இந்த நிலம் வந்து யாருக்கு சொந்தமா இருந்திருக்கு அப்படின்னா,
குப்புசாமி மணியார். மணியார் அப்படின்னா தெரியும், இப்போ வந்து விஏஓ அப்படின்னு சொல்லுவோம். பட் அப்பெல்லாம் கிராமங்கள்ல மணியார் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ பாலசமுத்திரம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த குப்புசாமி மணியார் அப்படிங்கிற நபருக்கு சொந்தமான இடமா இது இருந்திருக்கு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1888 அதாவது பிரிட்டிஷ் பீரியட்லயே இந்த கோவிலுக்கு இந்த நிலத்தை வந்து தர்ம சாசனமா எழுதி வைக்கிறாரு. இந்த மாதிரி கோயிலுக்கு எழுதி வைப்பாங்க இல்லையா, நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நடக்கும். ஸோ அவரு இந்த 1.40 ஏக்கரை கோவிலுக்கு இந்த நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறாரு. அந்த நிலத்தை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு மடம் அங்க ஃபார்ம் பண்ணி இந்து சமய அந்த நெறிமுறைகள் அத மாதிரி விஷயங்களை பரப்புறது அத மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அத மாதிரியான விஷயங்களை இந்த இடத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடத்தையும் ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு மடம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டி அறங்காவலர் அப்படிங்கிறத போடுவாங்க. சோ யார இந்த குப்புசாமி மணியார் போடுறாரு அப்படின்னா, தண்டபாணி அப்படிங்கிற ஒரு நபரை ட்ரஸ்டியா போடுறாரு. அதுக்கப்புறமா அப்படியே காலங்கள் மாறுது. குப்புசாமி அவங்க வகையரா அவங்க அந்த குடும்பம் வேற பக்கம் போயிடுறாங்க. தண்டாயுதபாணி தான் முழுக்க பொறுப்பா வந்து அந்த இடத்தை பார்த்துக்கிறது, அந்த மடத்துல என்னென்ன வேலைகள் செய்யறதோ அதை எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்காரு. தண்டபாணிக்கு திருப்புகழ் முருகதாஸ் அப்படிங்கிற 2 மகன்கள் வராங்க. காலங்கள் ஓடுது, இந்தியா சுதந்திரம் வாங்குது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்படியே வந்துகிட்டே இருக்கு. பட் இந்த 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்த வச்சு எங்களால மெயின்டைன் பண்ண முடியல, இது மாதிரி மடமோ இல்ல அது கோவில் சார்ந்த இந்த விஷயங்களும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வெங்கடாச்சலம் அப்படிங்கிற ஒரு நபருக்கு குத்தகைக்கு விடுறாங்க. அதாவது லீஸுக்கு விடுவாங்கல்ல, நீ 5 வருஷம் பார்த்துக்கோ, இவ்வளவு பணம் எங்களுக்கு கொடுத்துரு, அந்த இடத்த வச்சு நீ என்ன சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை மாதிரி இந்த திருப்புகழும் முருகதாசும் வெங்கடாஜலம் அப்படிங்கிற நபருக்கு அந்த இடத்த லீஸுக்கு விடுறாங்க. என்னப்பா இது கோவிலுக்கு தானே எழுதி வச்ச நிலம் அப்படின்னா, கோவிலுக்கு எழுதி வச்ச நிலம் தான், பட் அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குல்ல, அப்போ வெள்ளக்கார காலத்துல என்ன ப்ரொசீஜர் இருந்தது, ஆளாளுக்கு ஒரு ப்ரொசீஜரை ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே இருக்க வேண்டியதானே. ஸோ அதை மாதிரி இந்த நபர் வந்து இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள், அந்த HRNCல இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் கமிஷனை கொடுத்துட்டு நிலங்கோவில் பேர்ல இருந்தாலும் அதுல வரக்கூடிய வருமானத்தெல்லாம் இவங்க ஆட்டையை போட்டு இவங்க குத்தகைக்கு விட்டு இதை மாதிரி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. சோ கடைசியா இந்த வெங்கடாஜலம் அப்படிங்கிற நபர் அந்த இடத்த குத்தகைக்கு எடுத்திருந்தார்ல, அவரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த திருப்புகழ் முருகதாஸ் இருக்காங்கல்ல, இது வந்து அவங்களுடைய நிலமே கிடையாது, இது வந்து என்னுடைய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறாரு. நீதிமன்றம் பார்த்துட்டு, ஐயோ இது திருப்புகழ் முருகதாஸுக்கு சொந்தமான நிலமே கிடையாது, இது வந்து கோவிலுக்கு சொந்தமான நிலம், அதை என்ன நீ சொந்தம் கொண்டாடுற, இதையே ரத்து பண்றான் அப்படின்னு ரத்து பண்றாங்க. அவர் திரும்ப ஹைகோர்ட் போறாரு. ஹைகோர்ட்டுமே நீங்க சொல்றதுல ஒரு பேசுமே கிடையாது, இது கோவிலுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் இந்த விஷயத்துல சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த நிலத்தை வந்து ஆட்டைய போடுறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்திருக்கு. வெங்கடாஜலம் ட்ரை பண்ணார்ல, அது மாதிரி நிறைய பேர் வந்து ஏதாவது முயற்சி பண்ணி பார்ப்போமே, வந்தா பெரிய அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தை ஆட்டைய போடுறதுக்கு என்னென்னமோ டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அந்த மாதிரி முயற்சிகள்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த திருப்புகழும் முருகதாசும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க தான் அதோடைய அறங்காவலர், அவங்க அப்பா அறங்காவலரா இருந்தாரு அந்த இடத்துக்கு அப்படிங்கிறப்போ இவங்க தான் அடுத்த ஜெனரேஷன் அப்படிங்கிறதுனால எவனோ ஆட்டைய போடுறதுக்கு நாம இந்த நிலத்தை வித்துருவோமே, விற்க முடிஞ்சா ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எவன்ட்டையாவது வித்துட்டோம் அப்படின்னா அது கோயில் நிலமா இருந்தா பின்னாடி பார்த்துப்போம், நாம போனதுக்கு அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி அதை விற்கிறதுக்கு திமுக ஆட்சியில ஒரு முயற்சி அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அதுக்கு விற்கிறதுக்கு ஆளுலாம் பிடிச்சி திமுக ஆட்சியில விற்கிற வரைக்கும் போறாங்க. ஸோ அந்த நேரத்துல கோவில் நிர்வாகம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது இந்த நிலத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதை நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடங்கல் மனு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நிலம் சம்பந்தமா கோர்ட் ஆர்டர் வர வரைக்கும் அந்த நிலத்தை வந்து ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது பண்ண முடியாது. 2025 இந்த தடங்கல் மனு கொடுத்ததுனால அங்க இருந்த சப் ரிஜிஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடம் வந்து ரிஜிஸ்டர் பட முடியாம விற்க முடியாமலே இருந்தது. ஸோ இப்போ தாவேக்கா ஆட்சி வந்த இந்த நேரத்துல அந்த ரிஜிஸ்டர் வந்து அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷம் அப்படிதான் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் வேற வேற சப் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஏற்கனவே இருந்த அந்த சப் ரிஜிஸ்டர் வந்து மாத்தப்பட்ட டைம்ல இங்க வேற ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு இந்த நிலத்து மேல தடங்கல் மனு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது புதுசா வரக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படி புதுசா ஒரு நபர் வந்த இந்த டைம்ல தான் இந்த தாவேக்கா ஆட்சியில என்ன நடக்குது அப்படின்னா,
இந்த திருப்புகழும் முருகதாசும் சேர்ந்து வெள்ளதுரை சேதுபதி அப்படிங்கிற நபருக்கு 2 கோடி ரூபாய்க்கு இந்த இடத்த வந்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இடம் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் 100 கோடி ரூபாயை ஸ்கேம் பண்ணிட்டாங்க, இதை மாதிரி தாவேக அரசு இதை மாதிரி பண்ணிட்டாங்க, அறநிலைத்துறை இவ்வளவு ஃப்ராடு பண்ணிடுச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே போயிட்டு இருக்கு. சரிப்பா 2 கோடி ரூபாய்க்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, 100 கோடி ரூபாய் சொத்துனா உண்மையாலும் அந்த இடத்துடைய மதிப்பு 100 கோடின்னு தான் சொல்றாங்க. பட் எங்க உண்மையான ரேட்டை வெளியில சொல்லியிருக்காங்க? வெளியில பிளாக் மணியா வாங்கிட்டு ரிஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிறது ஒரு சின்ன தொகைக்கு தானே பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரியா தான் இந்த விஷயத்திலையும் நடந்திருக்கு. இல்ல என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லாத்தையுமே தாவேக அரசு விசாரணைக்கு கொண்டு வந்து விசாரிச்சு தான் இதுல என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தையே வெளியில கொண்டு வர முடியும். ஆனா அதுக்குள்ள அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இது மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவருக்கும் இந்த நிலம் இங்க ரெஜிஸ்டர் மாத்தி கொண்டு வரப்பட்டதுக்கும் இதுல எந்த தொடர்பும் இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவர் அமைச்சரா ஒன்னும் 5 வருஷம் 10 வருஷமா இல்ல, இப்பதான் வந்தார். அப்படிங்கிறப்போ இந்த நிலப்பிரச்சனை ரொம்ப காலமா இருந்தது. அப்படிங்கிறப்போ அவருக்கு தெரிஞ்சு அவருடைய நாலேஜுக்கு வந்து இடம் என்ன, ஒவ்வொரு கோயில் அதாவது ஒவ்வொரு தனிநபரும் எங்கேயாவது இடம் விற்கிறான் போறான் வரானா அதெல்லாம் அந்த அமைச்சருக்கா தெரியும். அதுவும் அறநிலையத்துறை அமைச்சருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு என்ன சம்பந்தம் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணோம். இந்த ரமேஷ் அப்படிங்கிற அமைச்சருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, அவருடைய இமேஜை காலி பண்ணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இது. இதுல திமுக ஏதாவது குத்தம் சொல்லணும் அப்படின்னா பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய லோகேஷ் அவர்களை தான் சொல்லணும். அவரையும் சொல்ல முடியாது. பட் தார்மீக ரீதியா இதுக்கு அவர் தான் பொறுப்பே இருக்கணும். கோயில் நிலம் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு அவர் தான் பொறுப்பே இருக்கணும். பட் அவரை பத்தி இந்த திமுக பேசுறதே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய டார்கெட் எல்லாமே இங்க ரமேஷ் அவர்கள் மேலதான் இருக்கு. இப்ப இந்த விஷயத்த எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்கல்ல, இதை கேட்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு என்ன நடந்திருக்கு, யார் மேல குற்றம் இருக்கு அப்படிங்கிறது விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. சோ அதை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.